எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம என்ன ஜியோ பொலிட்டிக்கல் தகவல் பார்க்க போறோம்னா, மத்திய கிழக்குல சவுதி அரேபியா நாட்டோட எல்லா வகையிலும் போருக்கு தயாராகிற விதமா ஏமன் நாட்டில இருந்து செயல்பட்டு வர ஹவுதி படைங்க இப்ப சவுதி அரேபியாவோட எல்லா கப்பலுங்களையும் நாங்க அடியோட தடுத்து நிறுத்த போறோம். செங்கடல் பரப்பு முழுக்கவே இதுக்கப்புறம் ஏமனோட கட்டுப்பாட்டுல மட்டும்தான் இருக்க போகுதுன்னு அவங்க வெளிப்படையா அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தின தகவல்களையும், அதுக்கப்புறம் ஈரான் கைவசம் இருக்கிற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் நீரிணை மாதிரி ஹவுதி படைங்களோட கட்டுப்பாட்டுல இருக்க பாப் அல் மந்திப் நீரிணையை இப்போ அவங்க முடக்கிறது மூலமா உலகத்துக்கு எந்த அளவு பேராபத்து ஏற்பட போகுதுன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. இப்போ வாங்க நம்ம தகவலுக்குள்ளார போகலாம். வளைகுடா பிராந்தியத்தில் ஈரான் அமெரிக்கா போர் மார்ச் மாதம் நடந்ததை விட இப்போ மூர்க்கமாக நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க. இப்போ அங்கே ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற போர் நெருப்பில் இன்னும் கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றி விடுற விதமாக ஏமன் நாட்டிலிருந்து செயல்பட்டு வர ஹவுதி படைங்க புதுசாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹவுதி படைங்களோட பிரிகேடியர் ஜெனரலாகவும் அவங்களோட ஸ்போக் பர்சனாக இருக்கிற எக்கியா சாரி என்ன விஷயங்களை அறிவிச்சு பேசியிருக்கிறாருன்னா, மத்திய கிழக்கில் இஸ்ரேல் பேச்சை கேட்டு ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தீவிரமாக போர் நடத்திட்டு வராங்க. இந்த போரில் நிச்சயமாக ஈரான் ஜெயிக்க தான் போகுது. அதை உலக நாடுங்க பார்க்க தான் போறாங்க. ஈரான் அங்க வலிமையான தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்காவால எதையும் சாதிக்க முடியல. அந்த நீரிணை இப்போவும் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டின் கீழே போகல, ஈரான் ராணுவத்தோட கையில தான் இருந்துட்டு இருக்குது. இப்படி மிடில் ஈஸ்ட்ல ஈரான் அரசாங்கத்துக்கு மட்டும் தொல்லை கொடுத்தா பத்தாதுன்னு ஹவுதி படைங்களுக்கும் தொல்லை கொடுக்கணும்ன்ற நோக்கத்தோட அமெரிக்கா இப்ப சவுதி அரேபியாவை தூண்டி விட்டு எங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்த வைக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா சவுதி அரேபியாவோட ஏர்ஃபோர்ஸ் எங்களோட விமானப்படை தளமா இருக்க சனா ஏர்போர்ட் மேல குண்டு வீசியிருந்தாங்க. அதுக்கான பதிலடியா நாங்க இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கிறானா, மிடில் ஈஸ்ட்ல சவுதி அரேபியாவோட பொருளாதாரத்தை அடியோட முடக்கினாதான் அவங்க திருந்துவாங்க. அதனால அவங்களோட கச்சா எண்ணெயை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ற மிக முக்கியமான பாதையா இருக்கிற செங்கடலை நாங்க முடக்க போறோம். இப்படி செங்கடலை முடக்கிறது சவுதி அரேபியாவுக்கு மட்டும் இல்ல, அமெரிக்காவுக்கு சேர்த்துதான்னு ஏமன்ல செயல்பட்டு வர ஹவுதி படைங்களோட ஸ்போக் பர்சனா இருக்கிற எக்கியா சாரி பேசியிருக்கிறாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏமன் ஸ்போக் பர்சனோட இந்த அறிவிப்புக்கு அப்புறம் ஹவுதி படைங்க அங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, செங்கடல் பரப்போட பாட்டல் நெக்குன்னு அழைக்கப்படுற பாப் அல் மந்திப் பகுதியை ஒட்டி அவங்களோட ஃபோர்ஸஸ் தற்சமயம் செங்கடல் பரப்புல பயணிச்சுக்கிட்டு இருக்கிற சவுதி அரேபியாவோட எண்ணெய் கப்பலுங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு வராங்க. முதல் கட்டமா செங்கடல்ல வார்னிங் கொடுக்கறது, சர்வேலன்ஸ் பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிற ஹவுதி படைங்க அடுத்த கட்டமா செங்கடல்ல பயணிக்கிற எல்லா கப்பலையும் டார்கெட்டா வச்சு ஆன்டிஷிப் மிசைல்ஸ்களை பயன்படுத்தியும் தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்க முடிவு பண்ணியிருக்கிறதா அவங்க தரப்புல இருந்து செய்தி வெளியாயிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், செங்கடல் பரப்புல இருக்க பாப் அல் மந்தி பாதையை க்ளோஸ் பண்றதா ஏமனோட ஹவுதி படைங்க சொல்லியிருக்கிறதுக்கு சவுதி அரேபியா கிட்ட இருந்து என்ன ரியாக்ஷன் வந்திருக்குதுன்னா, செங்கடலோட வர்த்தக பாதையை ஏமனோட ஹவுதி படைங்க மட்டும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறது தவறான செயல். இந்த செங்கடல் பரப்பு சவுதி அரேபியாவுக்கு எப்படி உரிமை இருக்குதோ அந்த மாதிரி ஏமனுக்கு கொஞ்சம் உரிமை இருக்குது. அந்த சர்வதேச கடல் வழி வர்த்தக பாதையை அவங்க முடக்க நினைச்சாங்கன்னா அதுக்கான பதிலடியை சவுதி அரேபியாவோட ஏர்ஃபோர்ஸும் கடற்படையும் நிச்சயம் கொடுக்கும்னு அவங்க தரப்புல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் சவுதி அரேபியாவோட பட்டத்து இளவரசராக இருக்கிற முகமது பின் சல்மான் தரப்புல என்ன பதில் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, உலக நாடுகளோட கச்சா எண்ணெய் தேவையை பூர்த்தி பண்ற அந்த இடத்துல மிக முக்கியமான நாடா சவுதி அரேபியா இருந்துட்டு இருக்குது. சவுதி அரேபியாவில் உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற கச்சா எண்ணெயும் கேஸும் தான் ஆசிய நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் பெரிய உதவி பண்ணிட்டு இருக்குது. எங்களோட பிரதான வர்த்தகமா இருக்கிற ஆயில் வர்த்தகத்தை தடுக்கணும்ன்ற நோக்கத்தோட செங்கடல் பரப்பை முடக்கி அங்க எங்களோட கப்பல் மேல ஹவுதி படைங்க தாக்குதல் நடத்துற பட்சத்துல அதுக்கான ரிட்டாலியேஷன் அட்டாக் எப்படி இருக்குன்னா, ஏமன் நாட்டில் அமைஞ்சிருக்கிற சனா ஏர்போர்ட் மட்டும் இல்ல, செங்கடல் பரப்பை ஒட்டி அமைஞ்சிருக்கிற ஹவுதி படைங்களோட ஆயுத கிடங்குங்க, ட்ரோன்ஸ், மிசைல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் குறி வச்சு நாங்க கடுமையா தாக்குதல் நடத்துவோன்னு சவுதியோட பிரின்ஸா இருக்கிற முகமது பின் சல்மான் கடுமையான எச்சரிக்கையை ஹவுதி படைங்களுக்கு எதிராக கொடுத்திருக்காருங்க. செங்கடல் முடக்கோன்னு ஹவுதி படைங்களோட அறிவிப்பு காரணமா சவுதி அரேபியா மட்டும் இல்லங்க, அமெரிக்காவும் குதிச்சு போயிருக்காங்க. அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருக்க மார்க்கோ ரூபியோ இந்த விவகாரம் சம்பந்தமா என்ன பேசியிருக்கிறாருன்னா, மத்திய கிழக்குல அமெரிக்க படைங்க ஈரான் கூட மட்டும்தான் போர் நடத்துவாங்க, ஒரே நேரத்தில் டூ ஃப்ரண்ட் வார் நடத்த மாட்டாங்கன்னு ஹவுதி படைங்க தப்பா கணக்கு போடக்கூடாது. ஒரே நேரத்தில் பல படைங்களோட பல நாடுகளோடையும் போர் நடத்துற திறன் அமெரிக்க ராணுவத்துக்கிட்ட இருக்குது. அதுவும் பிராக்சி படையா செயல்பட்டு இருக்கிற இந்த ஹவுதி படைங்களை இருந்த இடம் தெரியாம ஆக்கிறதுக்கு அமெரிக்காவால முடியும். செங்கடல் பரப்புல ஒரு பாட்டில் நெக் மாதிரி அமைஞ்சிருக்க பாப் அல் மந்தி பகுதியில் சவுதி அரேபியாவோட கப்பலுங்களை குறி வச்சோ இல்லைன்னா அமெரிக்க கப்பலுங்களை குறி வச்சு இந்த ஹவுதி படைங்க தாக்குதல் நடத்தினீங்கன்னா அதுக்கப்புறம் ஏமனோட சனாவில் அமைஞ்சிருக்கிற ஹவுதி படைங்களோட ஏர்போர்ட், அவங்களோட மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்து மேலேயும் அமெரிக்கா நிச்சயமா குண்டு வீசும். அதுலேயும் B2 ஸ்பிரிட் பாமர்ஸை பயன்படுத்தியும் நாங்க
குண்டு வீச தயங்க மாட்டோம்னு மார்கோ ரூபியோ எச்சரிக்கை விடுத்திருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2025லயும் அதுக்கப்புறம் 2026லயுமே ஈரானுக்கு ஆதரவா இந்த ஹவுதி படைங்க செங்கடல் பரப்புல அமெரிக்க கப்பலுங்களை குறி வச்சு அப்பப்ப தாக்குதல் நடத்திட்டு வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2026ஓட ஸ்டார்டிங் அப்பலாம் அங்க செங்கடல் பரப்புல ஹவுதி படைங்க அமெரிக்காவோட டெஸ்ட்ராயர் ஷிப்புங்க அதுக்கப்புறம் ஏர்கிராஃப்ட் கேரியரும் கூட பார்க்காம அது மேலலாம் ட்ரோன் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணாங்க. அப்ப குதிச்சு போன அமெரிக்கா சனாவில் அமைஞ்சிருக்க ஹவுதி படைங்களோட கட்டிடங்களை குறி வச்சுலாம் அமெரிக்கா சராமரி ஏர் ஸ்ட்ரைக் நடத்தினாங்க. அந்த ஏர் ஸ்ட்ரைக்ல ஹவுதி படைங்களை சார்ந்த ஆட்கள் இறந்து போனதை விட ஏமன் பொதுமக்கள் நிறைய பேர் இறந்து போனதா சர்வதேச ஊடகமா இருக்கிற ராய்டர்ஸும் செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. இப்படியான நிலைமையில செங்கடல் பரப்புல சவுதி அரேபியாவோட எண்ணெய் கப்பலுங்களை டார்கெட்டா வச்சு ஹவுதி படைங்க தாக்குதல் நடத்துற பட்சத்துல அந்த செங்கடல் பரப்பே சவுதி அரேபியா அமெரிக்கா ஹவுதி படைங்கன்னு முக்கோண போர்ல சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. இந்த மாதிரி ஹவுதி படைங்க செங்கடல் போருக்கு தயாராகிற அளவுக்கு அவங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வருதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஈரான் ஒரு நாடே இருக்குதுங்க. மிடில் ஈஸ்ட்ல கடந்த 2 வருஷத்துக்கு மேல அமெரிக்கா இஸ்ரேல் நாடோட நேரடியா மோதிக்கிட்டு இருக்கிற ஈரான் அரசாங்கம் இஸ்ரேல் அமெரிக்கா கூட சண்டை போடுறதுக்குன்னு 3 பிராக்சி படைங்களை கையில வச்சிருக்காங்க. ஒன்னு ஹமாஸ், இன்னொன்னு லெபனான்ல செயல்படுற இஸ்புல்லா படைங்க, அதுக்கப்புறம் ஏமன் நாட்டுல இருந்து செயல்பட்டு வர ஹவுதி படைங்களா இருக்காங்க. இதுல இந்த ஹவுதி படைங்களுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில பெரிய பிரச்சனை கிடையாதுங்க. அதுவே ஏமன் நாட்டோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கிற சவுதி அரேபியாவுக்கு இந்த ஹவுதி படைங்களுக்கு நடுவுல நிறைய பிரச்சனைங்க இருக்குது. தீக்க வேண்டிய கணக்குங்க நிறையவே இருந்துட்டு இருக்குதுன்னு தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்றாங்க. அங்கே மிடில் ஈஸ்டில் ஏமன் நாட்டுக்கும் அவங்களோட அண்டை நாடாக இருக்கிற சவுதி அரேபியா நாட்டுக்கு இடையில அப்படி என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்குன்றத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். மத்திய கிழக்கில் செங்கடல் பரப்பை ஒட்டி அமைஞ்சிருக்கிற நாடு தாங்க ஏமன் நாடு. இதோட ஒட்டுமொத்த பரப்பளவு எவ்வளோனா சுமார் 5 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த நாட்டுக்கு லேண்ட் பார்டர் வந்து 2 நாட்டோட ஷேர் ஆகுது. ஒன்று சவுதி அரேபியா, இன்னொன்று ஓமனுங்க. அதுக்கப்புறம் கடல் எல்லை தான் இவங்களுக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்குது. இந்த ஏமன் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சவுதி அரேபியா அதுக்கப்புறம் ஓமன் நாடுங்க அரசாட்சி கீழே ஒரு ஒழுங்கான நிர்வாகத்தை கொண்ட ஒரு அரசாங்கமாக தான் கடந்த காலங்களில் இருந்தது, இப்போ இருந்துட்டு வருது. ஆனா இந்த ஏமன் நாட்டில் 2014க்கு முன்னாடி வரைக்கும் தாங்க அந்த நாடு ஒழுங்கா இருந்தது. அதுவே 2014ல இருந்து கடந்த 12 வருஷமா உள்நாட்டு போர்ல சிக்கி அந்த நாடே சின்னாபின்னமா மாறி போயிருக்குதுங்க. 2014 அப்ப ஏமன் நாட்டில் நடந்துட்டு வந்த அரசாங்கத்துக்கும் அங்க புரட்சி படையா கிளம்பி இருந்த ஹவுதி படைங்களுக்கு இடையில திடீர்னு போர் வெடிச்சது. அந்த போருக்கு அப்புறம் அங்க வந்து அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டதுனால மற்ற நாடுங்க அந்த ஒரு உள்நாட்டு போருக்குள்ளார தலையிட ஆரம்பிச்சாங்க. அங்க இன்னொரு அரபு நாடா இருக்கிற சிரியாவோட உள்நாட்டு போர்ல ரஷ்யாவும் அமெரிக்காவும் நேரடியா தலையிட்டாங்க. ஆனா இந்த ஏமன் நாட்டோட உள்நாட்டு போர்ல மற்ற நாடுங்க உள்ள வர்றத சவுதி அரேபியா விரும்பலங்க. அதனால சவுதி அரேபியா என்ன சொல்லிட்டாங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா இந்த ஏமன் போருக்குள்ள உள்ள வராதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. 2015 அப்ப அங்க அரசாங்க படைக்கு ஆதரவா களமிறங்கின சவுதி அரேபியாவோட போர்சஸ் அங்க ஹவுதி படைகளோட நேரடியா போர் நடத்த ஆரம்பிச்சாங்க. சவுதி அரேபியாவோட ராணுவத்தையும் இந்த ஹவுதி கிளர்ச்சி படையோட பலத்தை ஒப்பிட்டா மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமா தான் இவங்களோட படை அளவுன்றது இருந்துட்டு இருக்குதுங்க. அதுலயும் ஏமனோட அரசு படைகளோட இணைஞ்சு சவுதி அரேபியாவோட போர்சஸ் இந்த ரிபில் படைகளை குறி வச்சு தாக்குதல் நடத்த போகும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரான் நாட்டில இருந்து ஆயுதங்களை வாங்கி அதை வச்சு இவங்க போர் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சவுதி படைகள் கிட்ட விமானப்படை கடற்படைன்னு எந்த ராணுவ படைகளும் அவங்க கிட்ட கிடையாதுங்க. ஈரான் கொடுத்திருந்த ஷாகித் ட்ரோனுங்க மற்ற க்ரூஸ் பேலிஸ்டிக் மிசைல்ஸை பயன்படுத்தி சவுதி அரேபியாவோட எண்ணெய் நிறுவனமா இருக்கிற அராம்கோ நிறுவனத்தையும் மற்ற ராணுவ தளங்களை டார்கெட்டா வச்சுலாம் இந்த ஹவுதி படைகள் நேரடி தாக்குதலை சவுதி அரேபியாவுக்கு எதிராக நடத்தியிருந்தாங்க. பதிலுக்கு ரிட்டாலியேஷன் அட்டாக்கா இந்த ஹவுதி படைகளுக்கு எதிராக சவுதி அரேபியாவோட படைகளும் ஏமனோட அரசு படைகளும் தாக்குதல் நடத்தி இவங்களை செங்கடல் பரப்பு ஓரமா கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அங்க ஏமன் நாட்டோட செங்கடல் பரப்பு ஒட்டி அமைஞ்சிருக்கிற இடங்கள்லாம் இந்த ஹவுதி படைகளோட கைக்கு போயிடுச்சு. மற்றபடி மேற்கு பகுதி மட்டும்தான் அரசு படைகளோட கட்டுப்பாட்டின் கீழே வந்தது. அதுலயும் ஏமன் நாட்டோட தலைநகரா இருந்த சனாவும் அங்க அமைஞ்சிருந்த ஏர்போர்ட்டும் ஹவுதி படைகளோட கைக்கு போயிடுச்சுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த உள்நாட்டு போர்ல ஏமனோட அரசு படைகள் சவுதி அரேபியா ஏன் உலக வல்லரசா இருக்கிற அமெரிக்காவுக்கும் பின்னடைவு ஏற்பட்ட இடம் எதுனா இந்த ஹவுதி படைகள் செங்கடல ஒட்டன பகுதிக்கு தள்ளப்பட்டதனால அங்க இருக்கிற மிக முக்கியமான கடல் வழி வர்த்தக பாதையா இருக்க பாப் அல் மந்தீப் கடல் வழி பாதை இந்த ஹவுதி படைகளோட கட்டுப்பாட்டின் கீழே போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியா, கத்தார், ஓமன், பஹ்ரைன், அதுக்கப்புறம் குவைத் மாதிரி அங்க இருக்கிற அரபு நாடுகளோட கச்சா எண்ணெல்லாம் பெரும்பகுதி இந்த ஈரானோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் வழி பாதை வழியாகவும் அதுக்கப்புறம் பாப் அல் மந்தீப்ன்ற இந்த இடத்து வழியா தான் ஐரோப்பிய நாடுகளுக்கும் மற்ற ஆசிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆயிட்டு வருது. இப்ப பிரச்சனை என்னன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதி ஆல்ரெடி அமெரிக்கா ஈரான் போர்ல சிக்கி தவிக்குது. அந்த இடத்தை ஈரான் கட்டுப்படுத்துறாங்க. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை நாங்க முடக்கி வச்சிட்டோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு நெருக்கடி கொடுக்கிற விதமா ஈரானோட உத்தரவுக்கு இணங்க இந்த ஹவுதி படைகள் பாப் அல் மந்தீப் கடல் வழி பாதையை நாங்க
கிடைக்கிறேன்னு சொல்றதுனால உலக பொருளாதாரத்துல இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்க. அடுத்து வர நாட்கள்ல செங்கடல்லையும் போர் தொடங்குற பட்சத்துல ஐரோப்பிய நாடுகள்லயும் அதுலயும் ஆசிய நாடுகள்ல கச்சா எண்ணெயோட விலை அதிகமாகுங்க. அது எங்க வந்து நேரா எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்க? சாமானிய மக்களா வாழ்ந்துட்டு இருக்க உங்களை மாதிரியான மக்களை தான் அது நேரடியா பாதிக்கும். விலைவாசி இன்னும் பல மடங்கு அதிகமாகி நம்மளோட கடன் சுமையும் அதிகமாக்கும், நம்மளோட அன்றாட வாழ்க்கையும் பாதிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவுக்கு எதிராக நாங்க செங்கடல்ல போர் தொடுக்க போறோம்னு ஹவுதி படைகள் அறிவிச்சிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இப்படி நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க தகவலை வீடியோவா பார்க்குற சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் பக்கத்துல நாங்க கொடுத்துருக்கிற QR கோடை பயன்படுத்தி எங்களுக்கு உதவி பண்ணிட்டு வராங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த வழிகளை பயன்படுத்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், UPSC, SSC, RRBக்கு ஏற்ற சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வல்லரசு நாடுகள் போர்கள் அடியோட தவிர்த்துட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.